இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தி பார்க்குறோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள். பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஹிந்தி ஈஸியாக பேச முடியும். இன்றைக்கி 2 வார்த்தையை வச்சு இன்றைக்கி பேச தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்று அதனால், இன்னொன்று எதற்காக. இந்த 2 வார்த்தையை வச்சு இன்றைக்கி பேச தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் என்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கும், அதனால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கும் दो क्या हुआ, दो क्या हुआ, दो क्या हुआ அப்படின்னா அதனால் என்ன, அதனால் என்ன நடந்தது. ஸோ வாட், அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லணும்னா दो क्या होता है, दो क्या होता है, दो क्या होता है அப்படின்னா அதனால் என்ன ஆகும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அதனால் ஒரு பயனும் இல்லை, அதனால் எந்த பயனும் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா दो कोई फ़ायदा नहीं, दो कोई फ़ायदा नहीं, कोई फ़ायदा नहीं அப்படின்னா ஒரு பயனும் இல்லை, எந்த பயனும் இல்லை. फ़ायदा அப்படின்னா பயன், फ़ायदा नहीं அப்படின்னா பயன் இல்லை. दो कोई फ़ायदा नहीं, அதனால் ஒரு பயனும் இல்லை. ஸோ தேர் இஸ் நோ யூஸ், அதனால் வேறு என்ன பயன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் வேறு என்ன பயன் அப்படின்னு சொல்லணும்னா दो फिर बात क्या है, दो फिर बात क्या है, दो फिर बात क्या है அப்படின்னா அதனால் வேறு என்ன பயன். ஸோ வாட் எல்ஸ் இஸ் த பாயிண்ட், அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்லணும்னா इसलिए मैं नहीं आ सकता, इसलिए मैं नहीं आ सकता, इसलिए அப்படின்னா அதனால், மை அப்படின்னா நான், नहीं आ सकता, नहीं आ सकताன்னா வர முடியல. इसलिए मैं नहीं आ सकता, அதனால தான் வர முடியல. தட்ஸ் ஒய் ஐ காண்ட் கம், வேலை இருக்குது அதனால் வர முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேலை இருக்குது அதனால் வர முடியல அப்படின்னு சொல்லணும்னா मुझे काम है इसलिए मैं नहीं आ सकता, मुझे, मुझे அப்படின்னா எனக்கு, காம்னா வேலை, काम है அப்படின்னா வேலை இருக்குது. मुझे काम है எனக்கு வேலை இருக்குது. इसलिए, इसलिए அப்படின்னா அதனால், மை அப்படின்னா நான், மை नहीं आ सकता அப்படின்னா நான் வர முடியவில்லை. मुझे काम है इसलिए मैं नहीं आ सकता, எனக்கு வேலை இருக்குது அதனால் நான் வர முடியல. ஐ ஹேவ் ஒர்க் ஸோ ஐ காண்ட் கம், ரோடு வேலை நடக்குது அதனால் அந்த வழியாக போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரோடு வேலை நடக்குது அதனால் அந்த வழியாக போக முடியாது அப்படின்னு சொல்லணும்னா சடக்கு கா காம் சல் ரஹா ஹை इसलिए उस तरफ नहीं जा सकते, सड़क का काम चल रहा है इसलिए उस तरफ नहीं जा सकते. सड़क का काम, सड़क का काम அப்படின்னா ரோடு வேலை, சடக் அப்படின்னா ரோடு, சடக்கு கா காம் அப்படின்னா ரோட்டு வேலை. சல் ரஹா ஹை, சல் ரஹா ஹை அப்படின்னா நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லியே, இஸ்லியே அப்படின்னா அதனால். உஸ் தரஃப், உஸ் தரஃப் அப்படின்னா அந்த வழியாக. நஹின் ஜா சக்தே, நஹின் ஜா சக்தே அப்படின்னா போக முடியாது. சடக்கு கா காம் சல் ரஹா ஹை இஸ்லியே உஸ் தரஃப் நஹின் ஜா சக்தே, ரோடு வேலை நடக்குது அதனால் அந்த வழியாக போக முடியாது. ரோடு ஒர்க் இஸ் கோயிங் ஆன் ஸோ காண்ட் கோ தட் வே, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா दो कोई समस्या नहीं, दो कोई समस्या नहीं, समस्या அப்படின்னா பிரச்சனை, समस्या नहीं அப்படின்னா பிரச்சனை இல்லை. दो कोई समस्या नहीं, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம், அதனால் எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவோம், அதனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா दो कुछ नहीं होना वाला, दो कुछ नहीं होना वाला, दो कुछ नहीं होना वाला அப்படின்னா அதனால் எதுவும் நடக்கப் போவதில்லை, அதனால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. ஸோ நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லணும்னா दो बात क्या है, दो बात क्या है, दो बात क्या है அப்படின்னா அதனால் என்ன பயன். ஸோ வாட்ஸ் த பாயிண்ட், எதுக்காக படிப்பை நிறுத்தின அப்படின்னு கேட்போம் இல்லையா? எதுக்காக படிப்பை நிறுத்தின அப்படின்னு கேட்கணுன்னா तुमने पढ़ाई क्यों छोड़ दी,
தும்னே படாயி கியோं छोड़ दी தும்னே தும்னே அப்படின்னா நீ, படாயி அப்படின்னா படிப்பை, கியோं அப்படின்னா ஏன் எதற்காக அப்படின்னு வரும். சோடுதி சோடுதி அப்படின்னா விட்டாய் நிறுத்தினாய். தும்னே படாயி கியோं छोड़ दी எதற்காக படிப்பை நிறுத்தினாய். ஒய் டிட் யூ ஸ்டாப் ஸ்டடியிங் எதுக்காக வேலையை விட்ட அப்படின்னு கேட்போம் இல்லையா. எதுக்காக வேலையை விட்ட அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஆப்னே அப்படி நௌக்கரி கியோं ஜோடி. ஆப்னே ஆப்னே அப்படின்னா நீங்கள் அப்படின்னு வரும். அப்னி அப்படின்னா உங்களுடைய தங்களுடையன்னு வரும். நௌக்கரி அப்படின்னா வேலை. கியோं ஜோடி கியோं ஜோடினா ஏன் விட்டாய் எதற்காக விட்டாய். ஆப்னே அப்படி நௌக்கரி கியோं ஜோடி நீங்கள் உங்களுடைய வேலையை எதற்காக விட்டீர்கள். நீ உன்னுடைய வேலையை எதற்காக விட்டாய் அப்படின்னு கேட்கணும்னா இந்த ஆப்னே இருக்கக்கூடிய இடத்துல தும்னே அப்படின்னு சொல்லலாம். தும்னே அப்படிங்கிறது நீங்கள் ரெண்டுக்குமே வரும். தும்னே அப்படி நௌக்கரி கியோं ஜோடி நீ உன்னுடைய வேலையை எதற்காக விட்டாய். ஒய் டிட் யூ குவைட் யுவர் ஜாப் எதுக்காக நீ சாப்பிடல அப்படின்னு கேட்போம் இல்லையா. எதுக்காக நீ சாப்பிடல அப்படின்னு கேட்கணுன்னா தும்னே கானா கியோं நஹி காயா. தும்னே கானா கியோं நஹி காயா. தும்னே தும்னே அப்படின்னா நீ, கானானா சாப்பாடு, கியோं நஹி காயா. கியோं நஹி காயா அப்படின்னா ஏன் சாப்பிடவில்லை எதற்காக சாப்பிடவில்லை. தும்னே கானா கியோं நஹி காயா நீ எதற்காக சாப்பிடவில்லை. ஒய் டிடன்ட் யூ ஈட் எதுக்காக அவர்கிட்ட சண்டை போட்ட அப்படின்னு கேட்போம் இல்லையா. எதுக்காக அவர்கிட்ட சண்டை போட்ட அப்படின்னு கேட்கணுன்னா தும்னே உசுசே லடாயி கியோं கி. தும்னே உசுசே லடாயி கியோं கி. தும்னே தும்னே அப்படின்னா நீ, உசுசே அப்படின்னா அவரிடம், லடாயி அப்படின்னா சண்டை. லடாயி கியோं கின்னா ஏன் சண்டை போட்டாய். கியோं கி அப்படின்னா ஏன் எதற்காக அப்படின்னு வரும். லடாயி கியோं கி எதற்காக சண்டை போட்டாய். தும்னே உசுசே லடாயி கியோं கி நீ அவரிடம் எதற்காக சண்டை போட்டாய். ஒய் டிட் யூ ஃபைட் ஹிம் ஏன் அழற அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஏன் அழற அப்படின்னு கேட்போம். எதற்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம். ஏன் அழற எதுக்கு அழற அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா கியோं ரோ ரஹி ஹோ. கியோं ரோ ரஹி ஹோ கியோं அப்படின்னா ஏன் எதற்காக அப்படின்னு வரும். ரோ அப்படின்னா அழுகை, ரோ ரஹி ஹோ அப்படின்னா அழுது கொண்டிருக்கிறாய். ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய். ஒய் ஆர் யூ க்ரையிங் எதுக்காக அவனை அடித்த அப்படின்னு கேட்போம் இல்லையா. எதுக்காக அவனை அடித்த அப்படின்னு கேட்கணுன்னா தும்னே உசே கியோं மாரா. தும்னே உசே கியோं மாரா. தும்னே தும்னே அப்படின்னா நீ, உசே அப்படின்னா அவனை, கியோं மாரா கியோं மாரா அப்படின்னா எதற்காக அடித்தாய் ஏன் அடித்தாய். தும்னே உசே கியோं மாரா நீ அவனை எதற்காக அடித்தாய். ஒய் டிட் யூ ஹிட் ஹிம் எதுக்கு கேட்குற அப்படின்னு கேட்போம் இல்லையா. எதுக்கு கேட்குற அப்படின்னு கேட்போம். ஏன் கேட்குற அப்படின்னு கேட்போம். ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம். இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா தும் கியோं பூச் ரஹே ஹோ. தும் கியோं பூச் ரஹே ஹோ. தும் தும்னா நீ, கியோன்னா ஏன், பூச் ரஹே ஹோ. பூச் ரஹே ஹோ அப்படின்னா கேட்கிறாய் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். தும் கியோं பூச் ரஹே ஹோ நீ எதற்காக கேட்கிறாய். ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் எதற்காக இந்த வேலையை செய்தாய். ஆப்னே ஏக காம் கியோं கியா. ஆப்னே ஆப்னே அப்படின்னா நீங்கள், தும்னே அப்படின்னா நீங்கள் ரெண்டுக்குமே வரும். ஏக அப்படின்னா இந்த, காம்னா வேலை, கியோं கியா கியோं கியா அப்படின்னா ஏன் செய்தாய் எதற்காக செய்தாய். ஆப்னே ஏக காம் கியோं கியா நீங்கள் எதற்காக இந்த வேலையை செய்தீர்கள். ஒய் டிட் யூ டூ திஸ் ஜாப் எதுக்காக வெளியில் போனோம் அப்படின்னு கேட்போம் இல்லையா. எதுக்காக வெளியில் போனோம் அப்படின்னு கேட்கணுன்னா வஹ் பாரிஷ் மே பாகர் கியோं கயா. வஹ் பாரிஷ் மே பாகர் கியோं கயா. வஹ் வஹ் அப்படின்னா அவன், பாரிஷ் அப்படின்னா மழை, பாரிஷ் மே அப்படின்னா மழையில், பாகர் அப்படின்னா வெளியே, கியோं கயா கியோं கயா அப்படின்னா எதற்காக போனான். வஹ் பாரிஷ் மே பாகர் கியோं கயா அவன் மழையில் எதற்காக வெளியே போனான். ஒய் டிட் ஹீ கோ அவுட் இன் த ரெயின் எதற்காக அவனை கூப்பிடுகிறார். वह उसे क्यों बुला रहा है. वह उसे क्यों बुला रहा है. वह वह அப்படின்னா அந்த இடத்துல அவர் அப்படின்னு வரும். உசே அப்படின்னா அவனை, கியூன்னா எதற்காக, புலா ரஹா ஹை
புலா ரஹாஹே அப்படின்னா கூப்பிடுகிறார், கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். வஹூசி கியூம் புலா ரஹாஹை, அவர் எதற்காக அவனை கூப்பிடுகிறார். ஒய் இஸ் ஹி காலிங் ஹிம்,